Good morning students. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன உங்களுக்கு போட்டிருப்போம் நினைக்கிறேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா செகண்ட் ஆர்டர் போட்டிருக்கோம், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போட்டிருக்கோம், ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் போட்டிருக்கோம், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் போட்டிருக்கோம். அதாவது டிஃபரன்ஷியேஷனில் ஒரு மாடலையும் சம்ஸ் போட்டு வரோம். இப்போ டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறது. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இது, டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் இது. ஸோ அதை நல்லா ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்ததுனால வீடியோ போட முடியல. ஸோ நிறைய பேர் சார் இதை வந்து நீங்கள் வந்து வீடியோ போடுங்க சார், நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்று படிக்கணும்னா வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம முடிஞ்சளவு வீடியோ கண்டினியூவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ வந்து அதாவது வந்து இப்போ நான் சொல்கிறது தெளிவாக முடிஞ்சு போச்சு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் எக்ஸாம் வந்து சொல்லிட்டாங்க, பிஜிடிஆர்பி வரப்போகுது. ஸோ எப்பவுமே தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பிஜிடிஆர்பி போர்டு வந்து எக்ஸாம் வைக்காத நல்லா தெரியும். ஸோ பிஜிடிஆர்பி கன்ஃபார்மாக வந்து போச்சு. டெட்டுன்றது சொல்லியிருக்காங்க, டெட்டில் வேகன்சி இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அப்புறம் ஒரு எக்ஸாம் வேணும், அது 1008 பிரச்சனை இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பி கன்ஃபார்மாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் மேக்ஸ் எக்ஸாம் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு 242 போஸ்டிங் அதாவது இருக்குதுன்னு இப்போதைக்கும் சொல்கிறாங்க. இப்போ மே மாதம் ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்போ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி கன்ஃபார்மாக வந்து போச்சுன்னு வச்சுக்கிங்க. அப்போ இதில் எக்ஸாம் என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸாம் டேட்டு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எத்தனை யூனிட் முடிச்சிருக்கோன்றதான் போதை பார்க்கணும், ரைட்டா? எத்தனை யூனிட் நம்ம தரவாக முடிச்சிருக்கோம் அதுன்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதனால் வந்து அந்த கால்ஃபர் டேட்டு கொடுக்குறதுக்குள்ளேயே ஒரு 3 யூனிட்டாக தரவாக இருக்குன்றது தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் ஓஆர், இது தரவாக இருந்துச்சா முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு எக்ஸாம் நம்ம கையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அதை நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள், ரைட்டா? சரி, இந்த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த மட்டும் இல்லைன்னா அதோடைய ஃபார்ம் வந்து ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா பார்த்துக்குவோம். அதனால் எக்ஸாம் வருதுன்னு நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இதை இன்னும் நான் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி வந்து ஓசிக்கே தேவையில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 30, 40, 55, 100க்கு தாண்டாது, கண்டிப்பாக தாண்டாது. போஸ்டிங்கோட வேகன்சியோட வேல்யூ 100க்கு மேலே தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த வாட்டி 242 இப்போ மே மாதம் ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. ஸோ 2 வருஷம் சேர்த்து வந்து நம்மளுக்கு இது வருது. அதனால் எப்படியே கண்டிப்பாக வந்து இந்த 1 மார்க் 2 மார்க் பார்டரில் வந்து போயிடுச்சுன்றவங்களாம் நல்ல வாய்ப்பு. கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 90 எய்ம் என்னன்னா அந்த 110க்கு 95 மேலே எடுக்கிறதுக்கு டார்கெட் வச்சுக்கணும். சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்டே இல்லை, ஜிகேன்ற ஒரு சப்ஜெக்டே இல்லைன்ற போல் மேக்ஸ் 110க்கு எவ்வளோ எடுக்கணும்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம அடிக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வந்து பழைய மெட்டீரியலே வச்சுட்டு இந்த சென்டர் படித்தேன், இந்த சென்டரில் போய் படித்தேன், மெட்டீரியல் கையில் வச்சுக்கிறேன்னா வேஸ்ட்டு. ஏன்னா வந்து இப்போ எங்கிட்ட தான் கணேஷ் சட்ட மெட்டீரியல் வாங்கினேன், அதுவும் சொல்ல வரல. என்னை பொறுத்த மெட்டீரியல் அப்டேட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதான் உங்களுக்கு முக்கியம். இப்போ நிறையா ஃபோன் கால் வந்து நிற்குது, நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு வரேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த மட்டில் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் வந்து இந்த வாய்ப்பு விட்டால் வேறு வாய்ப்பே கிடையாது மட்டும் நான் தெளிவாக சொல்ல புரிய வைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஒன்று வந்து இப்போ நிறைய பேர் நான் சொல்கிறேன், சார் என்னால் நேரில் வந்து படிக்க முடியல சார், நான் வேலைக்கு போகிறேன், அப்புறம் வந்து ஜாப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று குழந்தைலாம் வச்சுட்டு பார்க்குறது கஷ்டமாக இருக்குது சார், ஃபேமிலி சுச்சுவேஷன் போக முடியல, ஆனால் வந்து படிக்கணும்னு ஆசை தான். நீங்கள் நடத்துறது பார்த்தா நான் படிக்கணுன்ற எண்ணம் வருது, கண்டிப்பாக தாட்டி வாங்கலான்ற எண்ணம் தோணுது, ஆனால் நேரில் வந்து படிக்க முடியல சார். அவங்களுக்காக தான் நான் இந்த ஆன்லைன் கிளாஸ் போடுறேன். இந்த ஆன்லைன் கிளாஸை பொறுத்த மட்டும் பிஜிடிஆர்பியில் வந்து நிறையா நடத்த வேண்டியது இருக்கும். அதனால் வந்து உங்களுக்காகவே நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் சொல்லியிருக்கேன், அதை டொமைன் வாங்கிட்டு அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லாகின் பாஸ்வேர்டு அந்த ஐடி கொடுத்துருவேன் நான் என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நடந்து நிற்குது. ஒரு 15 டேஸ்க்குள்ளே அது கிடச்சிரும். அதனால் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வந்தோன்னா லென்த்தி வீடியோ, ஏன்னா லென்த்தி வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது, ஸ்ப்ளிட் பண்ணி தான் அனுப்ப முடியும். ஸோ உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கிளாஸ் வேணுன்ற நிறைய பேர் கேட்குறேன்றதுக்காக தான். சரி ரைட்டா, உங்களுக்கு எதாவது பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ நம்ம போயிட்டு ஒரு இடத்துக்கு போய் படிக்கிறோம், டைம் தங்குற செலவு, வந்து சாப்பாடு செலவு எல்லாத்தையும் போய் கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு தூங்கி எஞ்சி வர்றது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. சார் இந்த சென்டர் போய் படித்தேன் சார், எதுவுமே பிரயோஜனம் இல்லை சார், 2 வாட்டி படிச்சுட்டேன் சார் தொடர்ந்து நான், ஆனால் ஒன்றுமே இல்லை சார். ஆனால் ஆன்லைன் கிளாஸ் யூடியூப்லேயே இப்படி நடத்தும்போது நீங்கள் சார் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு கான்டெக்ட் பண்ணி கொடுங்க. நான் நிறையா கேர்ள்ஸும் நிறையா கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இது பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்றதுக்காக, ஸோ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது பக்காவாக இருக்குன்றதுக்காக தான் நம்மளுக்கு எய்மு. அதனால் உங்களுக்காக அந்த என்ன பண்ணுறேன், டொமைன் வாங்கி அதை வந்து ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு, நம்ம கணேஷ் மேக்ஸ் அப்படின்னு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம லாகின் யாரெல்லாம் நம்மளுக்கு ஆன்லைனில் கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்களோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருவேன் நான். அதை நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு பார்த்தீங்கன்னா அது எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் இதில் நம்ம வெப்சைட்டில். ஸோ அதை தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ அது ஒன்று 15 டேஸில் ஒன்று கிடச்சிரும். அது கொடுத்துட்டோன்னா நீங்கள் யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அப்படி லைவாக இருக்கும். இன்னும் நம்ம நடத்துகிற கிளாஸ் எப்படின்னா சொல்கிறோன்னா வேகமாகலாம் இருக்காது. இப்போது மெசர் ஆஃப் லொக்கேஷனில் பார்க்குறோன்னா ஒரு 20 பாயிண்ட்டை பார்த்துருக்குன்னா 20 பாயிண்ட் அப்படியே தரப்பண்ணி வச்சு விட்ரும். அப்புறம் தான் கிளாஸ் நடத்தும். நம்மளுடைய கிளாஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ சாட்டர்டே சண்டே நான் கிளாஸ் நடத்துகிறேன் இல்லையா, எப்படின்னா இப்போ மெசர் ஆஃப் லொக்கேஷன் ஒரு டாபிக் நான் எடுக்கிறேன். அது பார்த்தோன்னா 20 நடத்தி முடிச்சிட்டேன். 20 முடிச்சிட்டோன்னா அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் ஸ்கூல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆளுக்கால் வந்து ஒரு 20 பாயிண்டில் ஒரு சில பேர் 3 பாயிண்ட், சில பேர் 5 பாயிண்ட், சில பேர் 8 பாயிண்ட் சொல்லும்போது அவங்களுக்கு திரும்பி கேட்க ஆகிடும், அப்பயே தரவாயிடும். நம்மளோட கிளாஸோட மெத்தடே நம்ம முடிக்கிறோன்னா அந்த கிளாஸில் அப்பயே தரவாயிடணும். அதுதான் டார்கெட்டு. ஸோ அப்புறம் அதில் வச்சு இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்படி பாடும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், படிக்கணும்னு வந்துடும். அதாவது கிளாஸ் விட்டு வெளியே போகும்போது அது மன திருப்தியோட பப்பா நீ முடிச்சது ஃபுல்லாக 80% நம்ம தரவாயிட்டா அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸ் 4 மணிக்கு 5 மணிக்கு கிளாஸ் முடியுதுன்னா வெளியே போகும்போது அந்த கிளாஸ் அப்படியே தரவாக இருக்கும். ரைட்டா? ஸோ இப்படினால நம்ம ஏன் இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2னா இதில் தான் உங்களுக்கு டிசைனிங் ஃபேக்டர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஓஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச். இது நல்லா 4 சாப்டர் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டோம்னா ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் மத்தியெல்லாம் தேரி ஓரியன்ட் தான், அது மெமரி பவர் தான் வேலை. அதனால் அது நம்ம கண்டிப்பாக வேலைக்கு வந்துட்டு சாலிடாக 95 மார்க் நம்ம அடிக்கலாம். 110ல் 10 கொஷின் எவனுக்குமே தெரியாது, அது விட்டுருங்க. ஸோ 100 கொஷினில் 95 மார்க்கு சாலிடாக அடிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சைக்காலஜி தெரியுமா, ஜிகே தெரியுமா, அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். பட்டு நம்ம அதை வந்து இது பண்ணுறதில்ல. இதை வச்சு நம்ம சூப்பராக நம்ம உள்ளே போயிடலாம். நம்மளாம் ஃபஸ்ட்டு ஆளாக இருக்கணுன்றது தான் எய்ம் வச்சுக்கணும். நீங்கள் நம்மளால் முடியாதா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது, தான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. ஏன் சொல்ல வரேன்னா இப்போ வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் வரும்போது நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா வீட்டில் நிறைய பேருக்கு போயிட்டு படிக்க முடியாத வசதி இல்லாமல் இருக்கும், அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை ஏமாற்றிக்க முடியாது. ஸோ அந்த உங்களுக்காக தான் பிஜிடிஆர் மேக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து இது வந்து என்னென்னா இந்த இதில் 70-80 வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன் சார். எப்படி சார் மேக்ஸ் ப்ராப்ளம் யாரும் இப்படி போட்டதில்லை, எல்லாம் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு டிஆர்பி வருமா அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்கன்னா பெரிய விஷயம் சார்னா அது அந்த கடவுள் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காருன்னா சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் படிக்கணும்னு வந்திருக்கு இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து இது வந்து நிறைய பேர் கேட்குறன்றதுனால நான் உங்களுக்காக டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸை தான் நம்ம அப்படியே லைவாக லென்த்தி வீடியோ அனுப்போம். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம், நீங்கள் எப்படி வேணும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் உடனே இமீடியட்டாக ஃபோனை போட்டு எனக்கு ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது செலவு பண்ணுறது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் மாதம் சேலரி 45,000 வாங்க போகிறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா 80,000 90,000. ஸோ 3 வருஷத்தில் லைஃப் செட்டில் ஆகிடும். ரைட்டா? இது வந்து நீங்கள் கொடுக்குற பீஸுன்றது வாங்குகிற சம்பளத்தில் 1/3 கூட கிடையாது. ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தில் 1/3 கூட கிடையாது. ஸோ 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் லைஃப் செட்டில்டு. இப்போ என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தன் என்ன பண்ணான்னா அதே போல் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை வந்தார். இப்போ 5 வருஷமாக அவர் சர்வீஸ் இருக்கார். அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டார், லைஃப் செட்டில்டு, சொந்தமாக வீடு கட்டார். அவ்வளோதான். ஒரு 5 வருஷம் லைஃப் வந்து என்னென்னா அப்போ ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸ்னால் தனியார் ஸ்கூலில் வர கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு ஜஸ்ட் 1 ஹவர் எடுங்க சார், நான் ஒரு அமௌண்ட்டு பேசிக்கிறேன் சார் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கெத்து ஒரு மதிப்பு கவர்மெண்ட் ஸ்கூல் அதை பொறுத்தப்பட்டு. இப்போ நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு கூட நிறையா தனியார் ஸ்கூலில் போய்ட்டு பார்ட் டைம் ஜாப்பாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா டீச்சர்ஸுக்குலாம் ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் லேக்ஸ் கணக்காக சம்பாதிக்கிறாங்க தனியார் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துகிட்டு. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வாயினால கவர்மெண்ட் ஸ்கூல் வாயிரு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் எல்லா ஸ்கூல்லையும் உங்களுக்கு அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டனாலே ஒரு இது தான். ரைட்டா? ஸோ தனியார் ஸ்கூலில் போய்ட்டு ஹெச்எம் போஸ்டிங் எல்லா போஸ்டிங் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிடிக்கிறோம். அது இல்லாமல் இதை போய்ட்டு எவ்வளோ ஃபீஸு சார் என்ன சார் மெட்டீரியல் சார் பேசுகிறதுலாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒரு செலவே கிடையாது. ஏன்னா அவ்வளோ புக்கு ரெஃபர் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் குப்தா புக்கு மட்டும் தான் பார்ப்பீங்க. நான் குப்தா புக்கெலாம் பார்க்கணும்னு எவ்வளோ புக்கு ரெஃபர் பண்ணுறோம். இப்போ வந்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் லெட்டு அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் வந்து பாருங்க ஹரிகன்ட்லேருந்து பார்த்துக்கிறோம் யூஜிசி ஸ்லெட்டு நெட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து கரலேஷன் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம சிலபஸ் படி இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதே போல் இதையும் கவர் பண்ணுறோம். இது வந்து ஹரிகன்ட்லேருந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் உப்கர்ன்ற ஒருத்தருக்கு எல்லாம் இவ்வளோ புக்கு ரெஃபர் பண்ணுறோம். அதெல்லாம் உங்களால் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா 10 புக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே ரெஃபர் பண்ணுறோம். ஒரு நாளுக்கு நமக்கு டெஸ்ட் வைக்கும்போது எதாவது எக்ஸ்ட்ரா ஒரு புதுசாக கொஷின் கிடைக்குமா அதுதான் கொடுக்குறோம். ஏன்னா நாளைக்கு அது கேட்டுட்டாங்கன்னா இப்போ 2018-19 எடிஷன் இது. ஏன் சொல்ல வரேன்னா இவ்வளோ புக்கு ரெஃபர் பண்ணுறோன்னா அது வந்து அவ்வளோ உழைப்பு இருக்குது இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்க. நீங்கள் அதாவது எப்படி கொஷின் கேட்டாலும் எந்த புக்கில் கேட்டாலும் நம்ம கொடுக்குறது வரணுன்றதான் நம்ம டார்கெட்டு. அதனால தான் இவ்வளோ தேடல்கள் இருக்குது. உட்கர் புக்கு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். ஸோ எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு ஏன் காட்டுறேன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், குப்தா புக்கு பார்ப்பீங்க இல்லை பிள்ளை பகுதி பார்ப்பீங்க. ஸோ இதை விட்டுட்டு வேறு என்னக்கெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுன்றது தான் நம்மளுக்கு
உங்களுக்கு இவ்வளோ புக்கு ரெஃபர் பண்ணுறோன்னா நம்ம சிலபஸில் இது பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்கர் புக்கு வந்து யூஜிசி நீட்டு செட்டு ஜேஆர்எஃப். ஸோ இது புக்கில் இருக்குது. இதில் வந்து என்னென்ன நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 2 என்னென்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ கலெக்ட் பண்ணி கொடுக்குறோன்னா அது வேலையை நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு படிச்சு நிற்பீங்க. அந்த மெட்டீரியலில் வந்து ஏதாவது சும்மா சிலபஸ் படி இருக்குதா இல்லையான்னு தெரியாது. சும்மா இதை 2017 போட்டதை ஜெராக்ஸ் போட்டு 2-3 பேப்பர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. கேட்டுங்களா? நம்ம வந்து ஏன்னா இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் மெட்டீரியல். 10 யூனிட் கூட இப்போ என்கிட்ட ரெடி ஆகுது. என்கிட்ட இருக்கிறது 3 யூனிட் தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து 20 பக்கம் உட்காந்து என்ன விஷயம் இருக்குதுன்னு அப்டேட் பண்ணி ஏறும். இப்போ என்ன புதுசாக கொடுக்க முடியுமா? ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் ரெடி பண்ணும்போது இப்படி பண்ணுறோம். வாரம் 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வாரம் என்ன டெஸ்ட்னா மெஷர் ஆஃப் லொக்கேஷன்லேருந்து கடைசி ரெக்கரேஷன் வரைக்கும் ஃபுல்லாக 50 மார்க் டெஸ்ட்டு. ஸோ இந்த 50 மார்க்கில் ஏற்கனவே இது மொத்தம் ஒரு இதுலேயும் 30 கொடுத்துருக்கேன். ஏற்கனவே 150 கொஸ்டின் கிட்ட கொடுத்து 120 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருக்குறேன். ஸோ அதுலேருந்து இல்லாமல் எதாவது எடுக்க முடியுமா, வேறு எதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தேடல் இருக்குது. இல்லை அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ ஏன் சொல்லுவாருன்னா வந்து ஏன்னா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ஒரு கொஷினும் நம்ம தெரியலன்றது வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க எந்த புக் எடுப்பாங்க, என்னென்னலாம் புக் இருக்குது எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் போது அது சரியான முறையில் பயன்படுத்திக்கின்றது நம்முடைய ஆசை. ஸோ அதனால் ஆன்லைன் கிளாஸ் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ மெட்டீரியல் வேணுன்றவங்க இமீடியட்டாக ஃபோன் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு விட்டால் என்னுடைய இது அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாய்ப்பு விட்டால் நமக்கு எதை கிடையாது, வேறு வாய்ப்பே கிடையாது. டெஸ்ட்டு கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்பீடு வரும், இல்லை டைம் பத்தாது. ஏன்னா ப்ராப்ளம் நிறையா வரும்போது தியரி டைரக்ட் கொஸ்டின் வரும்போது டக்குன்னு எழுதிடலாம். ப்ராப்ளம் ஓரியன்டாக வரும்போது நம்மளுக்கு வந்து டைம் சேவிங் ரொம்ப முக்கியம். அப்போ நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ரைட்டாக அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் டைம் டிலே பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இவ்வளோ தான் சொல்லுவேன். கணேஷா சொல்கிற நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையை தான் சொல்கிறேன். கஷ்டப்பட முயற்சி பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு விட்டுட்டா அதுக்கப்புறம் எவ்வளோ பாசிட்டிவ் வரும், யார் ஆட்சியில் இருக்கிறாங்க எதுவுமே தெரியாது. பார்த்துங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க ஆட்சி நம்ம நல்லது பண்ணணும் போடல. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறோம், எலெக்ஷன் வந்து எல்லாம் ஒரு கட்டாயம் அந்த சூழ்நிலை போட்டே ஆகுன்ற சூழ்நிலை தான் பிஜிடிஆர் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பு நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். சார் ரைட். இப்போ டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அதோடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ஜென்ரலாக வந்து இப்படி தான் இருக்கும். P இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் Q இன்ட்டு டிஒய்ஏ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க நம்ம பிஜிடிஆர் எக்ஸாமில். R இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு 0. சரி, இதோடைய ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். வேறு P, Q, R அது ஃபங்க்ஷன் XYZல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது ஜென்ரலாக ஃபார்ம்னா அது P இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் Q இன்ட்டு டிஒய் ப்ளஸ் R இன்ட்டு டிஇசட். வேர் இதில் P, Q அண்ட் R என்னது எல்லாமே எதில் இருக்குன்னா ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு ஒய் அண்டு இசட். ஸோ இப்படி இருக்கும். ரைட்டா? சரி, இதுக்கு வரும்போது இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரல் லெவல் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிளான இன்டெகிரேஷன் தான், ஒன்று பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. நான் நிறையா வாட்டி எக்ஸாம்பிள் கேட்குறேங்க. என்னென்னா இந்த ஃபார்முலா வச்சுக்கணும். P இன்ட்டு டோ Q பை டோ இசட்டு மைனஸ் டோ R பை டோ ஒய். ரைட்டா? டோ R பை டோ ஒய், டோ R பை டோ ஒய். ரைட். அப்படியே டிவைட் பண்ணி எழுதிக்க வேண்டியது தான். ஸோ எப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தது Pக்கு அப்புறம் Q வருதா? சரி, Qக்கு அப்புறம் என்ன வரும்? QR அதானே வரும். அந்த இது PQR ஆர்டர் பண்ணுங்க. PQR. Pக்கு அப்புறம் Q, Qக்கு அப்புறம் R, அப்போ Rக்கு அப்புறம் P. ஸோ அப்படின்னு அழகாக எழுதிடலாம். இப்போ வந்து Z ஃபஸ்ட்டு, Qக்கு அப்புறம் என்ன வரும்? டோ Q. Qக்கு அப்புறம் என்ன வரும்? R வருமா? இந்த ஒன்று தெரிஞ்சால் போதும். டோ இசட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? X வரும், டோ X மைனஸ் டோ Rக்கு அப்புறம் என்ன வரும்? Rக்கு அப்புறம் P வருமா? டோ P. ஒய்க்கு அப்புறம் என்ன வரும்? இசட் வருமா? டோ இசட். ஸோ அழகாக நீங்கள் அதை வச்சு அழகாக எழுதிடலாம். ப்ளஸ் என்ன அது R இன்ட்டு இதுக்கப்புறம் Rக்கு அப்புறம் என்ன வரும்? P வருமா? அப்போ டோ P பை என்னது? டோ எக்ஸு அப்புறம் ஒய் வரும். ரைட்டா? ஸோ அதனால் இது வந்து சம்மேஷன் போட்டுக்கணும், ஷார்ட்டாக எழுதிடலாம். டோ Q பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் உங்களுக்கு கண்டிஷன். இது ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்? சம்மேஷன் P ஆஃப் என்னது? டோ Q பை டோ இசட்டு பை டோ R பை டோ ஒய். சம்மேஷனாக தான் இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி இது வந்து இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இதோடைய கண்டிஷனு. சார் வேறு எப்படி சார் எழுதலாம்னா இன்னொரு மெத்தடு இருக்குது, அது ஏன்னா சப்போஸ் டிட்டர்மினன்ட் மெத்தடில் எழுதணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து டிட்டர்மினன்ட் சொன்னால் ஈஸியாக இருக்கும். P Q R திரும்பி அகைன் P Q R அப்படியே டோ பை டோ எக்ஸு
டோ பை டோ ஒய்ஏ டோ பை டோ இசட். ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்படி ஷார்ட்டாக எப்படி எழுதலாம். ஸோ எதுவுமே நம்ம இப்படி வேணால் போட வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு போடும்போது உங்களுக்கு வந்து இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது போட்டாலும் இந்த கணக்கு ஈஸியாக இருக்கணும். வேல்யூ பொறுத்த முடியல நம்பரல் நியூமெரிக்கல் எப்படியோ உங்களுக்கு ஐடியா வந்து மட்டும் தெரிஞ்சால் போதும். எப்படி போட்டாலும் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து இதுதான் உங்களுக்கு டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம். ஸோ ஒரு சம்மு போட்டால் உங்களுக்கு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு சம்மு போடுவோம். இதில் வந்து ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. குரூப்பிங் மெத்தடு, டிவைடிங் மெத்தடு, என்னென்னோ ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. அதெல்லாம் ஈஸியான மெத்தட் தான். நம்ம கணக்கு தகுந்தாலும் மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ கணக்கு வந்து நிறையா ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது எந்த மெத்தட் யூஸ் பண்ணணுன்ற ஐடியா கிடைக்கும். ரைட்டா? சரி, இப்போ குரூப்பிங் மெத்தட்லேருந்து ஒரு சம் போடுவோம். குரூப்பிங் மெத்தட்னா தெரியும் உங்களுக்கு, ஃபார்முலாஸ் கொடுத்துருப்போம். மெட்டீரியல்லாம் அழகாக பக்காவாக கொடுத்துருக்குறேன். குரூப்பிங் மெத்தடில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு. குரூப்பிங் மெத்தட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இந்த உதாரணமாக போகிறாங்களா, குரூப்பிங் மெத்தட்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் எப்படின்னா இருக்கும், எக்ஸ் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் குரூப்பிங் மெத்தட், ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படியே ஒரு சம் போடுறோம், ஒரு சம் எடுத்து போடுவோம். மெத்தட் 1 வந்து குரூப்பிங் மெத்தட் போட போகிறேன். இப்போ குரூப்பிங் மெத்தட் பொறுத்த முடியல என்னென்னா உங்களுக்கு எதாவது ஃபார்முலாஸ் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஒரு சம் எடுத்து போடுவோம். yz ப்ளஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் சால்வ்னு கொடுத்துருக்குங்க. yz ப்ளஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் zx மைனஸ் 2z இன்ட்டு dy ப்ளஸ் xy மைனஸ் 2y இன்ட்டு dy = 0 இப்படி கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அரேஞ்ச் பண்ணுவோம், ரீஅரேஞ்ச் பண்ணுங்களேன். அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படி என்ன பண்ணுறீங்க, நல்லா உள்ள மட்டும் பண்ணுங்கள். yz இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸு அவ்வளோ zx இன்ட்டு டிஒய்ஏ மைனஸ் 2z இன்ட்டு டிஒய் அப்படியே அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு அடுத்தது ப்ளஸ் என்னது xy இன்ட்டு டிஒய் மைனஸ் 2y இன்ட்டு டிஒய் ஸோ ஈக்குவல் 0. ரைட்டா? சரி, xy yz zx இது பாருங்களா, xy yz zx இது ஃபஸ்ட்டு எடுத்துங்க. xy இன்ட்டு என்ன இருக்குது டிஒய்யா. ரைட்டா? இது அவ்வளோ அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்புறம் தானே அது yz இன்ட்டு டிஎக்ஸு, அடுத்து என்னது zx இன்ட்டு ஸோ xy இன்ட்டு என்ன வருது டிஒய் வருதா, xy இன்ட்டு டிஒய்ஏ. ரைட்டு? இது yz இன்ட்டு டிஎக்ஸு zx இன்ட்டு டிஒய். ஸோ xy வந்து zன்னு வரணும். ரைட்டா? சரி, ஸோ அந்த ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. yxy மைனஸ் z. ரைட்? இப்போ உங்களுக்கு இதில் ஆர்டர் எப்படி வேணும்னா yz டிஎக்ஸு yz dx ப்ளஸ் zx dy அப்படியே மாறி வரும். xyனா dz, yனா dx, பின்னத்தில் இருக்குது zxனா dy. ரைட்டா? சரி, மீதி என்னென்ன இருக்குது, அப்படியே எடுத்து வைக்காதீங்க. என்னென்ன இருக்குன்னா மைனஸ் 2 இன்ட்டு சம்திங் என்னென்ன வருதுன்னா ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஆனால் நம்மளே இது பார்த்து போடலாம் பாருங்கள். 2x இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கா, 2x இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ்னா இருக்குது, இதோ இருக்கா, மைனஸ் 2z இன்ட்டு டிஒய் மைனஸ் 2y இன்ட்டு டிஒய். ரைட்டா? சரி, இதில் வந்து கணக்கு மறுபடியும் செக் பண்ணிக்குவோம். ரொம்ப yz ப்ளஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் zx இன்ட்டு மைனஸ் 2z இன்ட்டு டிஒய் ப்ளஸ் xy இன்ட்டு மைனஸ் 2z இன்ட்டு dz. ரைட்? இதுதான் பிரச்சனை, இதில் dz போடணும். ரைட்டா? ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக போடுங்க. ரைட், இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே என்ன பண்ணலாம், இப்போ கேன்சல் பண்ணிட்டோம். xy இன்ட்டு டிஎக்ஸ் போட்டாச்சு. ஸோ இதில் இருந்தால் 2z இன்ட்டு டிஒய்ஏ, இதில் 2y இன்ட்டு dz = 0. ரொம்ப சிம்பிள். ரைட்? இதுதான் வந்துருக்கு ரீஅரேஞ்சிங் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் என்ன சொல்லலாம், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் xyஸ்ன்னு சொல்லலாம். அதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது. எக்ஸ் வச்சுன்னு என்ன பண்ணுவோம், மற்ற ரெண்டு வச்சு ஐவி மெத்தட் தெரியும், IVW மெத்தடு. மற்ற xy அப்படியே வச்சுன்னு இசட்டை போனால் டிஎஸ்ட்டு, அப்புறம் yஇசட்டை வச்சுன்னு எக்ஸை போனால் டிஎக்ஸ். ஸோ அந்த டைப் தான் இந்த ஸ்டெப். அப்படியே என்ன சொல்லிடலாம், d ஆஃப் xyஸ்ன்னு சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப கணக்கில் ஒன்றுமே கிடையாது, குப்பை இது. ப்ளஸ் இது என்ன இருக்குன்னா அது அப்படியே எடுத்து வச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2x இன்ட்டு டிஎக்ஸு. இதில் எதாவது காமன் எடுக்கலாம் பாருங்கள், -2 எடுக்கலாமா. -2 எடுத்தால் என்ன வரும், z இன்ட்டு டிஒய் ப்ளஸ் y இன்ட்டு டிஎஸ். ஸோ இது நம்ம என்ன சொல்லலாம், பக்கம் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா யூவி மெத்தட் இது. ரைட்டா? ஸோ இது d ஆஃப் என்ன சொன்னோம், எக்ஸு y z 2x இன்ட்டு டிஎக்ஸ். இது ஒன்றும் பண்ண தேவையில்ல. -2 இன்ட்டு டிஃபரன்ஷியேஷன் பண்ண எப்படியா எழுதிடலாம்,
இசட் ஒய்னு எழுதிக்கலாமா இல்லை ஒய் இசட் எழுதலாம் ஈக்குவல் டு 0 சொல்கிற புரியுதா? ஸோ இதெல்லாம் ரைட்டு. இது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் என்ன சொல்லலாம், இந்த ஸ்டெப் என்ன சொல்லலாம், எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும் 2x. வேலை முடிஞ்சு போச்சா? ஸோ எல்லாமே டிஃபரன்ஷியேஷன், இது டிஃபரன்ஷியேஷன் சொல்லியாச்சு, இது டிஃபரன்ஷியேஷன் சொல்லியாச்சு, இது டிஃபரன்ஷியேஷன் சொல்லியாச்சு. இது அப்படியே இன்டெக்ரல் எடுத்தால் வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் கஷ்டம் இருக்குது. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம என்ன பண்ணணும், டைப் வந்து இது மாதிரி குரூப்பிங் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ இன்டெகிரேட் எடுத்தால் இன்டெகிரல் டி ஆப்போசிட் கேன்சல் ஆகிடும். பாயிண்ட்ஸ் என்னது எக்ஸு ஒய் இசட்டு ப்ளஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் என்னது 2ZY ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ இந்த கணக்கில் பொறுத்த மட்டும் இல்லைனா குரூப்பிங் மெத்தட் வந்து இந்த குரூப்பிங் மெத்தடை யூவியோ இல்லை யூவிடபிள்யூஓ ஸோ அந்த மெத்தட் யூஸ் ஆகும். டிவைட் ரூல் வந்து டிவைடிங் மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் பெரிய விஷயமே எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். இன்னொரு கொஸ்டினுக்கு போட்டால் இன்னொரு ஐடியா சூப்பராக வந்து நினைக்கிறேன். இது ஒரு 50% புரியுது, இன்னொரு வாட்டி நடத்துவோம் பக்காவாக கொடுத்துரும். உண்மையே கிடையாது. நடத்தத்தை பொறுத்த எனக்கு மெத்தட் ஆஃப் டீச்சிங் சரியாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு என்ன சொல்லணும், அவங்க நடத்துகிறவங்களுக்கு ஒரு இது இருக்கணும், வேகம் இருக்கும்போது தான் அந்த பசங்களுக்கு படிக்கணும்னு வரும் இல்லையா. சும்மா அப்படியே கடமைக்கு நடத்துகிற வேலைக்கு ஆகுது. ஸோ ஒரு சம் புரியல, 2 வாட்டி 3 வாட்டி நடத்தும் போது புரிய போகுது. சார் 2வது சம் பாருங்கள், சால்வ். இப்போ இது போன சம் ஓரளவு தான் சார் புரிஞ்சுதுன்னா 2வது சம் போடுவோம். y ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு y ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு y ப்ளஸ் z இன்ட்டு dx. ஸோ கொஷின் புக்கில் பார்த்துட்டு தெரியும், இன்ட்டு dx ப்ளஸ் z ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dy ப்ளஸ் y z, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு dz இப்படி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ இப்படி பார்த்தாலே தெரியும் இது என்னதுன்னா என்னது உங்களுக்கு டோட்டல் டிஃபரன்ஷியல் மெத்தடா. பார்த்தோன்னா அந்த மெத்தடுன்றது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு தான் போட போகிறோம். ஸோ டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணுறது போல் இருக்கும் ரைட்டா. சரி, இது அழகாக ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாமா. உள்ள ஃபஸ்ட்டு மட்டும் பெரிய அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒய் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் இசட் இன்ட்டு டிஎக்ஸு, இதெல்லாம் வேகமாக போடுற ஒரு விஷயம் கூட ஆகுது. இசட் இன்ட்டு டிஒய்ஏ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய்ஏ அப்படியே உள்ளே மட்டும் பண்ணிக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு டிஇசட்டு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு 0. ஸோ கொடுக்கும்போது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அட்டன் பண்ணுறது தான் கொடுப்போம். ரொம்ப பெரிய சம்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸு, அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஒய் இது அப்படியே தூக்கிடுவாங்க. எக்ஸ் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இது முடிஞ்சு போச்சா. சரி, அப்புறம் என்னது இசட் இன்ட்டு டிஎக்ஸு, அது என்னது இசட் இன்ட்டு டிஎக்ஸ்னா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு, எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்புறம் சொல்லலாம் ஒய் சொல்லலாமா, ஒய் சொல்லியாச்சா, எக்ஸ் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ், இசட் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் இன்ட்டு டி. அப்புறம் என்ன சொல்லலாம், வேறு என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு டிஎஸ்எட் போடலாமா, ஒய் இன்ட்டு டிசெட்டு ப்ளஸ் இசட் இன்ட்டு டிஒய். அப்போ ஒன்றுமே கிடையாது. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒய் இசட்டு, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இசட் எக்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஈக்குவல் டு 0. இது அப்படியே இன்டெகிரேட் தான் முடியும். அவ்வளோ ஒன்றுமே இதில். ஆனால் இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. போன டிஆர்எப்லையும் இதே மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெகிரல் எடுத்தால் இன்டெகிரல் டிஃபரன்ஷியேஷன் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளோதான். ஸோ கான்ஸ்டன்ட் போடும்போது 0 போடாதீங்க, சீன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இன்டெகிரல் பண்ணும்போது கடைசியில் என்ன பண்ணுவோம், சீல முடியும். போன சலம் கூட சீல் இருந்தால் சீன் போட்டுங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து இதில் ஒரு ஏதாவது கஷ்டம் இருக்கா தான் டோட்டல் டிஃபரன்ஷியேஷன். இதே மாடலில் எல்லாம் நான் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் போட்டுப்பேன். ஒரு 10 சம் கொடுத்துருப்பேன் இதே மெட்டீரியலில், ஸ்டடி மெட்டீரியலில். இதே மாடலில் 10 சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாடல் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் கொடுத்துருப்பேன். அந்த ஆன்சர் வரலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது யூடியூப்பில் நடத்திடலாம். ஸோ நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ, இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களோ, இல்லை மெட்டீரியல் வேணுன்றீங்களோ, படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், படிக்கிறது ஆரம்பிச்சு இது விட்டுட்டா வேறு வாய்ப்பு இல்லை. உண்மை தான் நீங்கள் யோசிச்சு போகிறீங்க. ஏன்னா உங்களுக்காக தான் பேசுகிறேன் நான். வந்து இதை விட்டுட்டா வேணால் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அடுத்த வாட்டி நம்ம இதுக்கே நம்ம எவ்வளோ போராட்டம்னு தெரியும். எத்தனை வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் உட்காந்துட்டு இப்போ வருமான்னு பயந்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு. அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒரு வாட்டி 2 வாட்டி தான் வரும். அதை விட்டுட்டு வச்சிக்கலாம். அப்புறம் லைஃப்பில் நம்ம வருத்தப்பட்டு இருக்கணும் விட்டுட்டோமே. அதான் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் மெமரி பவர் இருக்காது. படிக்கணும் என்ன வர்றது சுத்தமாக வந்துடும். மேக்ஸ் பொறுத்தவரை எடுத்த டச் விட்டு போச்சுன்னு வச்சிங்களேன், திரும்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் அவங்களுக்கு பதிவு பண்ண வரேன். ஸோ எப்படியாவது படித்து வேலைன்றது மட்டும் மனசில் ஒரு வைராக்கியம் வச்சிங்க. நம்மளால முடியாது, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.